ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لسانه يفقهوا قولي. ربنا زدنا علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் இறைவனின் அருட்கொடைகளை பற்றி பேச இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருட்கொடைகள் எண்ணில் அடங்காதவை. அப்படித்தானே? இறைவனுடைய அருட்கொடைகளை நம்ம எண்ண ஆரம்பித்தால் எண்ண முடியாது. இறைவன் அதைத்தான் தன்னுடைய திருமறையில் அடிக்கடி சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களால் அது எண்ண முடியாது. லா துஹ்சுஹா அப்படின்னா எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான். அவன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் ஒவ்வொரு நொடியுமே இறைவனுடைய அருட்கொடைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான், சார்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அவ்வளவு ஒரு அருட்கொடைகளை இறைவன் நம்மளுக்கு அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்கான். மனித படைப்பே ஒரு அருட்கொடை தானே. அல்லாஹ் சொல்றான், நான் படைத்த படைப்பிலேயே ரொம்ப மிக பிரம்மாண்டமான படைப்புனா அது மனித படைப்பு தான். ஏன் மனித படைப்பு அப்படி சொல்றான்? மனித படைப்புக்கு அவ்வளவு ஒரு நியாமத்த அல்லாஹ் குடுத்திருக்கான். எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கான். எல்லாத்துக்குமே குடுக்காத ஒரு அற்புதங்களை எல்லாம் நம்மளுக்கு குடுத்திருக்கான். ஏன் இறைவன் படைத்த மலக்குமார்களுக்கு கூட அவன் கட்டளை இடுறத தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் கூட கிடையாது. ஆனா மனிதனுக்கு சிந்திக்கிற ஆற்றல், மூளை இப்படி அவனுக்கு என்னென்ன தேவையோ அவனுக்கு எல்லாத்தையுமே இலகுவாக்கி அவ்வளவு ஒரு அருட்கொடையா அல்லாஹ் குடுத்திருக்கான் மனிதனுக்கு. ஒரு குழந்தை ஒரு தாய் வயிற்றுல உருவாகுது அந்த சிசு. அந்த சிசு உருவாகும்போது இறைவனுடைய அருள்கொடைய அது அடைய ஆரம்பிச்சிருது. எப்படி? அது முதல்ல ஒரு ரத்த துண்டா அல்லாஹ் குடுக்குறான் அந்த வயித்துல, ஒரு தாய் வயித்துல. அதுக்கப்புறம் அது 3ல இருந்து 4 வாரத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இதய துடிப்ப குடுக்குறான். இதய துடிப்புன்றது எவ்வளவு பெரிய அற்புதம். மனிதன் வாழ்றதுக்கு இதய துடிப்பு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இதய துடிப்பு கிடைக்கவுனே அதான் வயித்துக்குள்ள போனதுல இருந்தே அவன் இறைவனுடைய அற்புடைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சுறான். ஒரு இதய துடிப்பு குடுக்குறான். பிறகு அந்த அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை? அதுக்கு ரத்தங்கள், ரத் ர நரம்பு மண்டலங்கள், மூளை, முதுகு தண்டு, பார்வை, செவி, சாப்பிடுறதுக்கு எப்படி உள்ள போகணும்? சாப்பிட்ட பிறகு அது எப்படி வெளிய வரணும்? இப்படி ஒவ்வொரு பார்ட்டையுமே இறைவன் மனிதனுக்கு பார்த்து பார்த்து அழகா செதுக்கி இருக்கான். செதுக்கி அத ஒரு ஒரு குழந்தையா உற்பத்தியாக்கி, அவனோட அற்புடை மூலியமா அந்த குழந்தை இந்த உலகத்துல இருந்து வெளிய வருது 10 மாதத்திற்கு பிறகு. அப்படித்தானே? அதுக்கு வெளிய வந்தோனே அதுக்கு ரெடியா அதுக்கு கண் பார்வையும் குடுத்திருக்கான். கண் பார்வைன்றது எவ்வளவு பெரிய ஞாபகம். கண் இல்லன்னா நம்ம எத பார்க்க முடியும்? இந்த உலகத்த பார்க்க முடியுமா? எதையுமே பண்ண முடியாது. கண் பார்வை இல்லன்னா ஒரு குருடனா இருந்தா நமக்கு என்ன பண்ண முடியும்? அதனால கண் பார்வைன்றது இறைவன் குடுத்த மிகப்பெரிய அற்புடையாக இருக்கிறது. இப்படிதான் ஒரு குழந்தை கண்ணோட இமை இல்லாம பொறக்குதாம். கண் பார்வை இல்லாம பொறக்கிறது வேற, இமை இல்லாம பொறக்குதாம். இமை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்? கண்ண மூடி தூங்குனா தான் அவனால தூங்க முடியும். தூக்கம் இறைவன் குடுத்த பெரிய அற்புடை தான். அப்போ ஒரு மனிதன் தூக்கம் இல்லனாலே அவன் உயிர் வாழ்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த அந்த குழந்தைய டாக்டருங்க பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு நம்ம ஏன் கண் இமைகள் பொருத்தக் கூடாதுன்னு முடிவு செய்றாங்க. ஒரு குழுவா இருந்து முடிவு செய்றாங்க. என்ன பண்ணாங்க யோசிச்சு, நம்ம உடல்ல தான் ஒரு உறுப்ப ஒரு இடத்துல ஏதாவது சேதமாயிடுச்சுன்னா, இன்னொரு பக்கம் இருந்து எடுத்து தோலையோ, தசையோ அது பக்கம் வச்சோம்னா, எடுத்த பக்கமும் ஆறிடும். அது ஒட்டுன பக்கமும் நம்மளுக்கு உதவியா வளரக்கூடியதா ஆயிடும். அப்படித்தானே? இயற்கையாவே அதுவுமே அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்த அருட்கொடையா இருக்கு நம்ம உடம்புல. சரி அந்த மாரி பண்ணி இந்த குழந்தைக்கு ஒரு கண்ணோட இமைய நம்ம பொருந்திடலாம்ன்னு முடிவு பண்றாங்க அந்த டாக்டருங்க. சரின்னு சொல்லிட்டு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இது மாரி ஆப்பரேஷன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே புரியுது, இது வெறும் தோலும், சதையும் தான் இருக்கு. அப்படி தோலும் சதையும் வச்சா அந்த கண்ண வேணா மூடலாம். ஆனா தொறக்க முடியாது. தொறக்கணும்னா என்ன தேவை அதுக்கு? அப்பதான் அவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இறைவன் படைப்புல அந்த கண் இமைகள்ல அத்தனை கோடி நரம்புகள் இருக்குதாம். அதுதான் மூடுறதுக்கும், தொறக்கறதுக்குமே இயங்கிக்கிட்டு இருக்கும். நம்மளால அந்த நரம்புகள கொண்டு வர முடியுமா? அங்கங்க பிச்சுட்டு அந்த நரம்புகள சேர்த்து நரம்ப கொண்டு அட்டாச் பண்ணி அந்த கண்ணுக்கு இமைய குடுத்து மூட வைக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய ரப்பில் ஆலமீன் அவ்வளவு தத்துரமா அந்த கண்ணுக்கு அவ்வளவு கூடிய நரம்புகள் தேவைப்படுதுன்னு மூடி வச்சு தொறக்க வைக்கிறான். அப்புறம் என்ன பண்ணாங்க? இது நம்மளால முடியாதப்பா. இது நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு நின்னு போறாங்க. ஆப்பரேஷன் பண்ண முடியாம. அந்த குழந்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்விடமே போயிடுச்சு. அப்ப கண் பார்வை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் குடுத்திருக்கான். அடுத்து மூச்சு. நம்ம விடுற மூச்சு எடுத்துக்கோங்க. மூக்கு வழியா மூச்சு விடுறோம். இப்படித்தான் தாவூத் நபி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ் நீ மறைவான நியாமத்த எனக்கு குடுத்திருக்கன்னு நீ சொல்றியே! அடிக்கடி சொல்றியே! எனக்கு அந்த செய்தி என்னன்னு விளங்கல. நீ மறைவான நியாமத்னா என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தாவூத் நபி கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, நீங்க விடுறீங்களே மூச்சு,
அத எண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா தாவூத் நபி கிட்ட. யா அல்லாஹ் அத நான் எப்படி எண்ண முடியும்? மூச்சு விடுறது எப்படி எண்ணிட்டே இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ நீங்க காலையில இருந்து இரவு வர, இரவுல இருந்து பகல் வரைக்கும் நீங்க விடுறீங்க அந்த மூச்சு. அது நான் வந்து குடுக்குறது உங்களுக்கு. நான் குடுக்குற நியாமத் அது. ஆ நான் நெனச்சா தான் அத உங்களால விட முடியும். நானே அத எண்றேன். இன்னும் நானே நெனச்சேன்னா அத நிறுத்துவேன். அது நான் குடுத்த உங்களுக்கு அருட்கொடை. அதுவே மறைவான அருட்கொடை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானாம். இன்னும் சொன்னானா, இந்த உலகத்தையே நீங்க பகரமாக்குனாலும், நீங்க விடுற அந்த ஒரு மூச்ச உங்களால வாங்க முடியாது. அப்ப மூச்சு வந்து ஒரு மனிதன் வாழ்றதுக்கு சுவாசம் எவ்வளவு முக்கியம். இப்படி நம்மளோட உறுப்புகள்ல ஒவ்வொரு பொருளையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு பொருள பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, அந்த ஒரு ஒரு பொருளுக்குள்ள அவ்வளவு அருட்கொடைகள அல்லாஹ் நம்மளுக்கு செலுத்தியிருக்கான். அவ்வளவு ஒரு பாக்கியத்த நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்காக குடுத்திருக்கான். அதனால தான் இறைவன் சொல்றான், "நீங்க எனக்கு நன்றியுள்ளவர்களா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சூரத்துல் பக்ரால 152வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், "ஃபஅதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன்." நீங்கள் என்னை நினைவு கூருங்கள், நான் உங்களை நினைவு கூருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், மாறு செய்யாதீர்கள். நன்றி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு இறைவன் கட்டளையிடுறான். கட்டளையிடுறான் நம்மளுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அததான் அவன் விரும்புறான், ஆசைப்படுறான். ஒரு அடியான் வந்து எனக்கு வந்து நன்றி உள்ளவங்களா இருங்க. நான் உங்களுக்கு அதிகரிக்க செய்வேன். நீங்க எனக்கு செய்றீங்க நான் எது குடுத்தாலுமே அதுக்கு நன்றி செலுத்துங்க. நான் உங்களுக்கு அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அததான் சொல்றாங்க. குறைவான அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாதவன் வந்து, அதிகமான அருட்கொடைகள் அல்லாஹ் குடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவே மாட்டானாம். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 3 விஷயம் கிடைச்சுச்சுன்னா, அவன் மிகப்பெரிய அருட்கொடைய அடையறானாம். என்ன அந்த 3 விஷயம்? ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறான். அவனுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், அவனுக்கு தேவையான அவனுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு தேவையான அன்னைக்கு ரிசல்ட். இது 3மே அவனுக்கு கிடைச்சுச்சுன்னா, அவன் வந்து இறைவனுடைய அருட்கொடைகளை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுறான். அப்ப எவ்வளவு பெரிய அந்த 3 விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது, எவ்வளவு பெரிய அருட்கொடையா நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, எப்பயுமே நீங்க உங்களுக்கு கீழ உள்ளவங்கள பாருங்க. மேல உள்ளவங்கள பார்க்காதீங்க. கீழ உள்ளவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு இறைவன் என்ன அருட்கொடை குடுத்திருக்கான்றத நம்மளால உணர முடியும். மேல இருக்கவங்கள பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நன்றி கடன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த அருட்கொடைய பத்தி விளங்கவும் செய்யாது. இப்ப ஒரு கால் இல்லாதவன் ரோட்ல உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம நடந்து போம்போது தெரியும். அவன பார்க்கும்போது. அல்லாஹ் அவன் கால் இல்லாம இருக்கானே! நம்மளுக்கு அல்லாஹ் கால் குடுத்திருக்கான். நம்மளால நடக்க முடியுது. எப்படி? அப்போ நம்ம இறைவனுக்கு அத உணருவோம். அந்த கீழ இருக்கவங்கள பார்க்கும்போது உணருவோம். இதே கார் இருக்கவங்கள பார்த்துட்டு நம்ம கார் இல்ல, நம்மகிட்ட இது இல்ல, வீடு இல்ல, பெரிய வீடு இருக்கவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இறைவனுக்கு நன்றியும் சொல்ல மாட்டோம். நம்மளும் மன நிம்மதியும் அடைய மாட்டோம். மன நிம்மதி எப்படி வரும்? இறைவனுக்கு குறைவான அருட்கொடைகள பார்த்து நன்றி செலுத்தும்போது நம்மளுக்கு மன நிறைவும் வரும். இறைவனுடைய அருட்கொடையும் கிடைக்கும். அப்படி அல்லாஹ் வந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்றி செலுத்த சொல்லி சொல்றான். அப்புறம் இறைவன் குடுத்த எல்லாமே நம்மளுக்கு அருட்கொடை தான். இதுல ஒண்ணொண்ணு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா போய்க்கிட்டே இருக்கும். இப்ப உறவுகள் எடுத்துக்கோங்க. உறவுகள் எவ்வளவு பெரிய அருட்கொடையாக இருக்கிறது நம்மளுக்கு. ஒரு நல்ல தாய், தகப்பன், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதர, சகோதரிகள், நல்ல நண்பர்கள். இப்படி அல்லாஹ் குடுத்த உறவுகள் எல்லாமேயுமே ஒரு அருட்கொடை தானே! நல்ல நண்பர்கள் எடுத்துக்கோங்க. அவங்களோட எந்த ஒரு ரத்த உறவும் நம்மளுக்கு கிடையாது. ஆனா அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசும்போது, இறைவனோட சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமா வரும். இறைவனுடைய ஞாபகம் நம்மளுக்கு அவங்க கிட்ட போம்போது அதிகமா வரும். அவங்க வந்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போற அளவுக்கு நண்பர்கள அல்லாஹ் வந்து அருட்கொடையா வச்சிருக்கான். அப்படி உறவுகள்ல எவ்வளவு மகத்துவத்த குடுத்திருக்கான் பாருங்க. தாய் என்ற உறவுல அல்லாஹ் எவ்வளவு தன்னை வந்து இறைவன் வந்து தன்னை தாயோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு தாய்மைய அவ்வளவு ஒரு உறவா மகத்துவமா சொல்றாங்க. எப்படின்னா, தாயை விட நான் 70 மடங்கு 70 மடங்கு கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்றான். எதனால அப்படி சொல்றான்னா, தாய்க்கு வந்து அவ்வளவு ஒரு பவர குடுத்திருக்கான். தாய் அதாவது ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, "யா ரசூலல்லாஹ் நான் வந்து ஹிஜ்ரா போயிட்டு உங்களோட திரும்பி வரும்போது என் குழந்தைய தவற விட்டுட்டேன். எனக்கு வந்து என் குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு குடுங்க ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து நபி சொல்றாங்க, அங்க இருந்த சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, "அந்த பெண்மணியோட குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு குடுத்துருங்க அந்த தாயிடம்" அப்படின்னு சொன்னோனே, அங்க சஹாபாக்கள்லாம் கிளம்பி போய் அந்த குழந்தைய தேடுறாங்க. பாலைவனத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை பசியில அழுதுட்டு இருக்கு. இதுதான் அந்த குழந்தைன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அந்த தாய் கிட்ட குடுத்துடுறாங்க. அந்த தாய் கிட்ட குடுத்தோனே, அந்த தாய் எவ்வளோ ஆசையா அந்த குழந்தைய அணைச்சு தன்னோட நெஞ்சோட அந்த குழந்தைக்கு பசி ஆத்துறா. இத பார்த்து முடிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்கள் கிட்ட, ஆ இப்போ வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு பால் குடுத்து நிம்மதியா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த தாயிட்ட இருந்து அந்த குழந்தைய பிடுங்கி நெருப்புல போட சொன்னா அந்த தாய் ஒத்துக்குவாளா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு சகாபாக்கள் கேட்கிறாங்க, "யா ரசூலல்லாஹ் அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி அந்த தாய் ஒத்துக்குவா?" அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே அ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா, நம்மளுக்கு சாதாரணமாவே நம்மளுக்கு பிடிச்ச பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா, அது வந்து திரும்பி கிடைக்கும்போது நம்மளுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தை தொலைஞ்சு போய் திரும்பி கிடைச்ச அவளோட மனநிலைமை எவ்ளோ உச்சகட்டத்துல இருக்கும். எவ்ளோ சந்தோஷமா இருப்பா. அந்த நேரத்துல அந்த தாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைய புடுங்கி போட சொன்னா, அந்த தாய் எப்படி ஒத்துக்குவா? அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இந்த நேரத்துல அந்த தாய் அந்த குழந்தை மேல வைத்திருக்க அன்ப விட,
நம்மள படைத்த ரப்பு நம்ம மீது அவ்ளோ அத விட அதிகமான அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு அது எவ்வளவு பெரிய அருட்கொடை. தாயும் ஒரு அருட்கொடை. அல்லாஹ் நம்ம மீது வைத்திருக்க அன்பும் நம்மளுக்கு அருட்கொடையாக இருக்கிறது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்லாம்? இறைவன் நம்மளுக்கு அப்படி பார்த்து, பார்த்து உறவுகள், நம்மளுக்கு தேவையான எல்லாத்துலயுமே அருட்கொடைகளா குடுத்திருக்கான். நம்மளுடைய ரிஸ்க் எடுத்துக்கோங்க. ரிஸ்க்ல வந்து அல்லாஹ் சொல்றான், நான் வந்து ஒரு அடியானுக்கு ஆ அவங்கவங்க தேவைகளுக்கு ஒரு மலக்குகள நியமிப்பேன். எல்லா விஷயத்துக்குமே. ஆனா ரிஸ்க் அப்படின்ற விஷயத்துல, யா ரஸாக் நானாவே இருக்கேன் அதுல. நானாவே என் அடியானுக்கு உணவு குடுக்கறதுல நான் தயார் பண்றேன். என் அடியானுக்கு எது வேணும், எது வேணான்றத நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுலைமான் நபி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து இதுக்கு உதாரணமா ஆ சொல்லணும். சுலைமான் நபி அவர்கள் வந்து ஒரு கடல் ஓரமா போய்க்கிட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து ஒரு எறும்பு வந்து என்ன பண்ணுதாம், தன்னுடைய இரை அது வச்சு சேகரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த இரைய எடுத்துட்டு வருதாம். எடுத்துட்டு வந்து ஒரு தவளை அது கரையிலேயே வாய் தொறந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த தவளை வாய்க்குள்ள போகுதாம். அந்த தவளை வாய மூடிக்குதாம். பிறகு இந்த தவளை என்ன பண்ணுதாம், கடலுக்குள்ள போகுதாம். கடலுக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டு திரும்பி வருதாம். திரும்பி வாய தொறக்குதாம். திரும்பி எறும்பு வெளிய போகுதாம். திரும்பி உணவு எடுத்துட்டு வருதாம் எறும்பு. திரும்பி தவளையோட வாயில உட்காருதாம். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கத சுலைமான் நபி அவர்கள் பார்த்தாங்களாம். சுலைமான் நபி அவர்கள் பார்த்துட்டு, எறும்பு கிட்ட போய் கேட்டாங்களாம். "எறும்பே இங்க வா! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரமாவே நான் உன்ன பார்க்கிறேன். நீ என்னவோ எடுத்துட்டு வர, தவள வாய்க்குள்ள உட்கார்ற, போற என்ன நடக்குது? எனக்கு கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றல குடுத்திருக்கான். ஒரு அற்புதத்த குடுத்திருக்கான்ல. ஜின்கள் பேசக்கூடியது, விலங்குகள் பேசக்கூடியது, எறும்புகள் பேசக்கூடியது. மிருகங்கள். இது மாரி எல்லா ஒரு ஆற்றலையும் குடுத்திருக்கான். புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றலையும், விளங்கக்கூடிய ஆற்றலையும் குடுத்திருக்கான் இல்லையா? அப்ப அந்த எறும்பு சொல்றதையும் அவங்க சொல்லுது. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. எறும்பு என்ன சொல்லுது? இல்ல கடலுக்கு கீழ ஒரு புழு இருக்கு. குருட்டு புழு. அதால அதுக்கு உணவ தேடிக்க முடியல. அது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இறைவன் வந்து எனக்கு கட்டளையிட்டான். அந்த அந்த குருட்டு புழுக்கு நீ போய் உணவு குடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால கடலுக்குள்ள முடியாது. அதுக்கு தவளை ஒரு பாதுகாப்புக்கு குடுத்துருக்கான். இந்த தவளை வாயில போய் குடுப்பேன். அந்த தவளை போய் அடியில குடுக்கும். நான் போய் இறங்கி போய் குடுப்பேன். அந்த குருட்டு புழு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட உணவ சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் எண்ணும். அத பார்த்துட்டு நான் சந்தோஷமா வெளிய வருவேன் அப்படின்னு. அப்போ இறைவன் சொல்றான், அவன் ரஸாக் இல்லையா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ரிஸ்க் நீங்க மரணிக்கிற வரை நான் உங்களுக்கு குடுப்பேன். நீங்க எந்த பாறை கீழ இருந்தாலும் சரி, கடலுக்கு கீழ இருந்தாலும் சரி. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல பாருங்க, இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இறைவன் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட உணவு நம்ம நெனச்சுக்கிறோம், அவங்க வாங்கி குடுத்தாங்க, அவங்களால வாங்கணும், நம்ம மார்க்கெட் போணும். அப்படி கிடையாது. ஒரு அடியானுக்கு என்ன உணவு வேணும்? அவன் காலையில எந்திரிச்சா நைட் வரைக்கும் என்ன சாப்பிடணும்ன்றத இறைவன் தீர்மானிச்சு இறைவன் குடுக்குறான். அப்போ அந்த ரிஸ்க் கூட அவனே நம்மளுக்கு அருட்கொடையாக குடுத்திருக்கான். நம்ம உடுத்துற ஆடைகள் எடுத்துக்கோங்க. ஆடைகள் எவ்வளவு பிடிச்சமான ஆடைகளா நம்ம உடுத்துறோம். எப்படி உடுத்துறோம்? எப்படி வந்தது? இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து சிந்திச்சிருப்போமா? ஒரு நாளாவது யோசிப்போமா? இது அல்லாஹ் குடுத்தான். நம்ம காசு வச்சிருந்தோம். இவ்வளோ ஹைஃபையா வாங்குனோம். இவ்வளோ இதுவா போட்டோம். இப்படி போனோம், அப்படி போனோம். இப்படிதான் யோசிக்கிறோமே தவிர, இறைவனுக்கு நம்ம எதுவுமே நன்றி செலுத்துறது கிடையாது. இறைவன் குடுத்த அருட்கொடைகள நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதுக்கு சபைக்கு ஒரு தோழர் வராராம். அப்போ கிழிஞ்சு போன ஆடை போட்டு ஒரு தோழர் வந்தாராம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்களாம், "தோழரே உங்ககிட்ட செல்வம் கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. யா ரசூலல்லாஹ் ஏன் இல்ல? என்கிட்ட வந்து இத்தனை ஒட்டகம் இருக்கு. ஆ இத்தனை ஆடு இருக்கு. ஆட்டு மந்தை இருக்கு, குதிரைகள் இருக்கு, வீடு இருக்கு" அப்படின்னு அவரோட செல்வத்த எண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காராம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், "அப்போ தோழரே இறைவன் உங்களுக்கு செல்வம் குடுத்திருந்தார்ன்னா, உங்களுக்கு நல்ல ஆடை குடுத்திருந்தாங்கன்னா, அத நல்ல முறையில நீங்க வெளிப்படுத்த வேணாமா? உங்களுடைய தோற்றத்தோட வாயில நீங்க அத வெளிப்படுத்த வேணாமா? இறைவன் குடுத்த செல்வத்த. இப்ப நெறைய பேர பார்த்தீங்கன்னா, துணிங்க நெறைய இருந்தா கூட பீரோல போட்டு பூட்டி வச்சுப்பாங்க. ஏன் அழுக்காக்கணும்? கஞ்சத்தனம் பண்ணி பூட்டி வச்சுப்பாங்க. சில பேர் பெருமைக்காகவே வெளிய போட்டு போவாங்க. அப்படி கிடையாது. இறைவன் நம்மளுக்கு ஒரு ஆடைகள குடுத்தானா, நல்ல முறையில ஒரு செல்வத்த குடுத்தானா, நம்ம அத அழகான முறையில வெளிப்படுத்தணும். கண்ணியத்தோட வெளிப்படுத்தணும். இறைவன் எனக்கு இத குடுத்திருக்கான். இதன் மூலியமா எனக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடைன்றது வெளிய பார்க்கிறவங்களுக்கு தெரியணும். இது இறைவன் கொடுத்தது போல அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய தோற்றம் இருக்கணும் நம்மகிட்ட. நம்மகிட்ட அந்த முகஸ்துதி, பெருமை இல்லாம இருக்கணும். இறைவன் அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் அதிகரிச்சு குடுக்கிறதா சொல்றான். நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க நான் குடுத்தத அழகான முறையில வெளிப்படுத்துங்க. நான் உங்களுக்கு இன்னும் அதிகரிச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே இறைவனுடைய அருட்கொடைகள பாருங்களேன் சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே. நம்மளுடைய நபிகள எடுத்துக்கோங்களேன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள எடுத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில ஆ என்ன இருந்தது அவங்க கிட்ட? 3 வேள சாப்பாடு கூட அவங்க ஒழுங்கா சாப்பிட்டது கிடையாது. அப்படித்தானே? பசிக்கும் போதெல்லாம் பேரிச்சம்பழம். படுத்தது கூட பேரிச்சம்பழம் ஓலையில தான். படுத்தா எப்படி குத்தும் அந்த பேரிச்சம்பழம் ஓலையில படுத்தா எப்படி குத்தும்? வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டங்கள் தான். எது வறுமையிலயும், கஷ்டங்களையுமே வாழ்ந்தாங்க. ஆயிஷா ரலி அவர்கள் அன்பு அவர்கள் வந்து கால மடக்குனா தான் அவங்களால அந்த குறுகிய வீட்ல சுஜூத் செய்ய முடியும், தொழுக முடியும். அவ்ளோ ஒரு குறுகிய வீட்ல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எத்தனை போர்க்களங்கள்ல பசியால வயித்துல கற்கள கட்டி போயிருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம். எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க.
அப்படிப்பட்ட நபி வந்து காலையில எழுந்தோனே சொல்லுவாங்களாம், "அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வ அலத அலைஹி ரூஹி." என் உடல் ஆரோக்கியத்துடன் எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பாங்களாம், "யா ரசூலல்லாஹ் இறைவன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாச்சே. எதுக்காக நீங்க இப்படி கால் விலங்க இரவெல்லாம் தொழுவுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், "என் இறைவனுக்கு நான் நன்றியுள்ளவனா நான் இருக்க வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, நம்ம என்ன நம்மளுக்கு இறைவன் எவ்ளோ குடுத்துருக்கான். போய் படுக்குறோம், தலகாணியில படுக்குறோம், பெட்ல படுக்குறோம், பாய்ல படுக்குறோம், ஃபேன போடுறோம், ஏசி போடுறோம், 3 வேள சாப்பிடுறோம், பிடிக்கலையா என்னென்ன ஆர்டர் பண்றோம், பீஸா, பர்கர் எல்லாத்தையும் தின்னுபிட்டு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்றது கிடையாது. நம்ம இறைவனுக்கு என்ன செய்றோம்? நன்றியா இருக்கோமா? நன்றி உள்ளவர்களா இருக்கோமா? எனக்கு இது இறைவன் குடுத்திருக்கான். நம்ம இறை தூதர் ரசூலா எவ்ளோ வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க அல்லாஹ்க்கு நான் நன்றியுள்ளவனா இருக்க வேணாமான்னு கேட்கறாங்க. நம்மலாம் என்ன மாத்துறோம்? நம்மலாம் என்ன பண்றோம் நம்ம? அதான் அல்லாஹ் சூரத்துல் அர்-ரஹ்மான்ல அடிக்கடி சொல்றான். "ஃபபிஐ அலாஇ ரப்பிக்குமா துகத்திபான்." நீங்கள் என்னுடைய அருட்கொடைகளை எதை பொய்யாக்குகிறீர்கள்? சிந்திக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கிறான். இறைவன் நம்மளுக்காகவே இந்த உலகத்த வசப்படுத்தி குடுத்திருக்கான். காற்று, மழை, நீரு இப்படி எத்தன எண்ணிக்கிட்டே போலாம். அதான் அவன் சொல்றானே, "நீங்கள் என்னுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால், உங்களால எண்ண முடியாது. லா துஹ்ஸா" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளால எண்ணவே முடியாது. ஆனா அவனுடைய அருட்கொடைகளை உட்கார்ந்து சிந்திச்சோம்னா, நம்ம இறைவனுக்கு கண்டிப்பா நன்றி செலுத்தலாம். ஒரு நாளைக்கு நம்ம நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம இயங்குறது, நம்ம உடல் நம்மளுக்கு தேவையானத எல்லாமே இறைவன் குடுக்குறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இந்த இதாயத்த எடுத்துக்கோங்க சகோதரிகளே. இன்னைக்கு நம்மளுக்கு யாருக்கு கிடைக்கும் இந்த இதாயத்? இந்த மார்க்கம், இஸ்லாம்ன்ற மார்க்கம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம். நம்மள அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு குடுத்துருக்கான் இல்லையா? இந்த நேரத்துல எத்தனையோ பேரு வீணான பேச்சுக்களையும், இறைவனுக்கு மாறு செஞ்சுக்கிட்டோம். என்னென்னவோ இதுல இருக்காங்க. ஆனா அல்லாஹ் வந்து நம்மள எல்லாம் தேர்ந்தெடுத்து, அவன பத்தி பேசக்கூடிய நாவினை எனக்கும், அவன பத்தி கேட்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய செவிகளையும் உங்களுக்கும் எனக்கும் குடுத்துருக்கான். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த அபூ தாலிப் அவங்க பெரிய தந்தை அவர்களுக்கு கிடைச்சுச்சா இந்த பாக்கியம்? மரணிக்கும்போது முக்மீனா மறைஞ்சாங்களா? முஸ்லீமா மறைஞ்சாங்களா? இல்ல. அல்லாஹ் நம்மள முஸ்லீமா படிச்சிருக்கான். இந்த இதாயத்த குடுத்து இங்க வர வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது தேடல்கள தேடிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். நபி கிட்ட அல்லாஹ் சொல்றான், "நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நீங்க இதாயத்த குடுத்துற முடியாது. நான் யாருக்கு நாடுறேனோ, அவங்களுக்கு தான் இதாயத்த குடுப்பேன்." அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இதாயத்த நாடி இன்னைக்கு இங்க உட்கார வச்சிருக்கான். நம்மள ஒரு முஸ்லீமா ஆக்கியிருக்கான்னா, யாருக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. இறைவனுடைய அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். சோதனைகள் கூட அருட்கொடை தானே சகோதரிகளே! சோதனையும், சிரமங்களுமே இறைவன் குடுத்த அருட்கொடை தான். யாருக்கு இறைவன் சோதனைகளும், சிரமங்களையும் குடுக்குறானோ, அவங்க வந்து இறைவனால விரும்பப்பட்டவங்க. சோதனைகளும், சிரமங்களும் இல்லாதவங்க வேணா இந்த உலகத்துல வந்து நிம்மதியா இருக்கலாம். ஆனா யாரு சோதனைகளையும், சிரமங்களையும், கஷ்டங்களையும், இன்னல்களையும், துயரங்களையும் சமாளித்து இந்த உலக வாழ்க்கையில அனுபவித்து கஷ்டப்படுறாங்களோ, அவங்க ஜெயிக்குவாங்க கண்டிப்பா மறுமையில. ஏன்னா, மிகப்பெரிய மிகப்பெரிய வெகுமதியான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு அருட்கொடையாக. அல்லாஹ் சொல்றான். அப்ப சோதனை வந்து எவ்வளவு அருட்கொடையா நம்மளுக்கு அல்லாஹ் குடுத்திருக்கான் பாருங்க சகோதரிகளே! யாருக்கு இல்ல? நபிமார்கள் அனுபவித்திராத சோதனைகள நம்ம பார்த்துட்டோம். அவங்களுக்கெல்லாம் தவக்கல் இருந்துச்சு. அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்துச்சு. எந்த கட்டத்திலயுமே இறைவன் என்ன கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முஃமின பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நெனைக்கணும். நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நம்ம விரும்பியது கிடைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் எத விரும்புறானோ, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இறைவன் குடுத்தாலும் அருட்கொடை, எடுத்தாலும் அருட்கொடை. நம்ம கிட்ட இருந்து எத எடுத்துக்கிட்டாலும் அருட்கொடை தான். அது நம்ம கிட்ட இருந்து எத தடுத்தாலும் அருட்கொடை தான். நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்கணும். குடுத்தா தான் அருட்கொடை. இறைவன் இத நம்மளுக்கு குடுக்கல. அவங்களுக்கு அத குடுத்துருக்கான். அப்படி கிடையாது. உனக்கு எந்த நேரத்துல என்ன வேணும், சரியானது இறைவனோட அறிவுக்கு அறிந்தது. நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு எது குடுத்தா ஏன்னா நம்ம வயித்துக்குள்ள இருக்கும்போதே நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செதுக்கிய இறைவன், நம்ம மரணிக்கிற வரைக்கும், நம்ம கடைசி தண்ணி நம்ம வயித்துல போற வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைன்னு இறைவன் அறிந்தவன். அதனால அவன் என்ன பண்ணாலும் அதுல ஒரு ஞானம் இருக்கும். அவனோட அருட்கொடைய நம்ம புரியக்கூடியவர்களா இருக்கணும் அன்பான சகோதரிகளே. இஸ்மாயில் நபி அவர்கள எடுத்துக்கோங்க. எல்லா நபிகளுமே பார்க்காத சோதனைகள் கிடையாது. ஆனா கஷ்டங்கள் கிடையாது. ஆனா அவங்களுக்கு லாஸ்ட் மொமெண்ட்லயாவது இறைவனுடைய அருட்கொடை எப்படியாவது கிடைச்சுரும். அவங்க கிட்ட இருந்து நம்ம படிப்பினைகளை எடுத்துக்கலாமே. இஸ்மாயில் நபி அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு கழுத்துல கத்தி வர வரைக்கும் இறைவனோட உதவி கிடைக்கல. கடைசி மொமெண்ட்ல தான் இறைவனோட உதவியால இறைவனோட அருட்கொடை உணர்ந்து அவங்க உயிர் பெற்றாங்க. அப்படித்தானே? இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்புல போடுற வரைக்கும் இறைவனோட உதவி கிடைக்கல. போட்டதுக்கு பிறகு நெருப்பு பூப்பந்தமாச்சு. அல்லாஹ்வின் அருட்கொடையால அவங்க நெருப்புல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். என் இறைவனே எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். யூசுப் நபி அவர்கள் சொந்த சகோதரர்களால கிணத்துல தள்ளப்பட்டாங்க.
அவங்களுக்கு என்ன தெரியும் உயிர் போகும் போகாது. அவங்களுக்கு உதவியும் கிடைக்கல இறைவனிடமிருந்து. அதற்கு பிறகு இறைவன் அருட்கொடை மூலமா அவங்க வெளியே வந்தாங்க. ஹாஜிராமா 7 முறை தொங்கோட்டம் ஓடுனாங்க. சஃபாக்கும் மருவாய்க்கும். அவங்களுக்கு இறைவனோட உதவி கிடைக்கல. கடைசியா ஜம்ஜம் என்ற அருட்கொடை கிடைச்சுச்சுல்ல. யூனுஸ் நபிய மீன் விழுங்குற வரைக்கும் அவங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கல. விழுங்கிய பிறகு அவங்க கொஞ்ச நாள்ல மீன் வயித்துல இருந்து வெளியே வந்தாங்க. இறைவனுடைய அருட்கொடையை உணர்ந்தாங்க. எல்லா நபிகளை விட நம்மளோட மூசா நபியை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய படிப்பினை அவர்கிட்ட இருக்கும். எந்த நேரத்திலுமே இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய நம்பிக்கையும் நம்ம வந்து தளர விடக்கூடாதுன்றதுக்கு மூசா நபி ஒரு பெரிய உதாரணம் படிப்பினை அவர்கிட்ட இருக்கு. எப்படி ஃபிரௌன் படை அவங்களை துரத்திட்டு வரும்போது மூசா நபி அவங்களோட சமூகம் சொல்லிச்சு, நம்ம அகப்பட்டோம், செங்கடலுக்கு எதிர்க்க போய் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம அகப்பட்டுட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. மூசா நபி அவர்களுக்கு எகிப்துடைய மேப்பே தெரியும். கரைச்சி குடிச்சவங்க, எந்த ரூட்டுக்கு போனா எப்படி வரணும்ன்றது அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு எங்க வேணாலும் நம்ம போய் நிக்கலாம், இறைவன் நம்மளை காப்பாற்றுவான், இறைவனோட உதவி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும், இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. போனாங்க, செங்கடல் எதிர்க்க போய் மாட்டிக்கிட்டாங்க. ஃபிரௌன் படை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. கடைசியா இறைவன் மீது நம்பிக்கை வைத்தாங்க. இறைவன் சொன்னா, உங்ககிட்ட இருக்க தடிய கடல் மேல வைங்க அப்படின்னு கடல் மேல வச்சான். கடல் பொளந்தது. மூசா நபியோட சமூகம் தப்பிக்கப்பட்டது. ஃபிரௌனோட படை அழிக்கப்பட்டது. இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு படிப்பினை இருக்கு பாருங்க சகோதரிகள். நம்ம இதை எடுத்துக்க வேணாமா? இறைவனுடைய அருளை நம்ம ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. இறைவனுடைய அருளை நம்பி நம்பி ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் உதவி தேடிக்கொண்டே இருந்தா நம்மளுக்கு இறைவன் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். இந்த நேரம் எனக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடை. அதனால இறைவனுடைய அருட்கொடைகளை பற்றி கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். எல்லாம் வல்ல இறைவன். இதுல இருந்து நம்ம எதை கேட்டோமோ அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், பரக்கல்லாஹு ஃபீக்கும்.